அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் விச் பிளேஸ் நியூ இயர் இஸ் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூ இயர் முதல்ல எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரிபாட்டி அப்படிங்கிற இந்த ஐலாண்ட்ஸில் தான் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் நமக்கு நியூ இயர் அப்படிங்கிறது செலிப்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ நியூ இயர் வைப்ஸ்னால நம்ம இந்த ஒரு கொஸ்டினையும் பார்க்குறோம். கிரிபாட்டி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இஸ் பீங் ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக ரேபிட் செஸ்ல வந்து கொனேரு ஹம்பி வின் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பிளிட்ஸ் ரேபிட் செஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து, who among the following won the bronze medal in world blitz chess championship அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் அமெரிக்காவில் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ யார் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வைஷாலி பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி. கொனேரு ஹம்பி பார்த்தோம்னா நமக்கு ரேபிட் செஸ் டோர்னமெண்ட்ல கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ரேபிட் செஸ் டோர்னமெண்ட்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலி. அடுத்தது, which of the following scheme has been extended up to 2025-26 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்கீம்: கிசான் சம்மன் நிதி, ஃபாசல் பீமா யோஜனா, கிருஷி சிஞ்சை யோஜனா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்கீமை 2025-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபாசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்கீமை 2025-26 அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனோட பீரியட் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட பீரியட்னு பார்த்தோம்னா 2021 2026 வரைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா நமக்கு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்குது. சரியா? லாஸ்ட்டாக, the GST collection for the month of December is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ GST collection for December எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.77 lakh crore. ஸோ GST collection இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் 2 lakh crore தாண்டி இருக்கு. 2.10 lakh crore எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 2024. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.